அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் ஒரு அழகான மலர் கண்காட்சியை தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கலர் கலராக பச்சை, மஞ்சள், சிவப்பு, ரோஸ் கலர் அப்படி பல வண்ணங்களில் அவ்வளோ அழகாக பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்குது இல்லைங்க. சரிங்க, இப்போ தான் நம்ம குழந்தைங்களுக்கு கோடை விடுமுறை விட்டாச்சுலங்க. நம்ம பொதுவாகவே கொடைக்கானல், ஊட்டி இப்படி கூப்பிட்டு போவோங்க. சரிங்க, எங்கள் ஊர் பக்கமாக இருந்தீங்கன்னா இந்த மலர் கண்காட்சி ஊட்டியோ கொடைக்கானலோ கிடையாதுங்க. எங்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள குமுளின்ற ஊரில் மலர் கண்காட்சி நடந்துகிட்டு இருக்குதுங்க. அங்கே தாங்க இந்த மலர் கண்காட்சி பார்க்கவே ரொம்ப அழகாக ரம்மியமாக இருந்ததுங்க. நிறைய பேருக்கு லீவ் விட்டதுனால வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுவும் சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் லீவுன்றதுனால கூட்டம் அதிகமாகவே இருக்குதுங்க. நம்ம பொறுமையாக பார்க்குறதுக்கும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, அதை டிசைன் பண்ணி ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் பொறுமையாக நின்று பார்த்து வர்றதுக்கு நல்லாவே டைம் இருக்குதுங்க. அதோட நல்ல டிசைனாகவும் அதை அதுக்கு ஏற்ற மாதிரி பல வண்ண மலர்களை அந்த இடத்துல வச்சு நமக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இது இருக்குதுங்க. ஆமாங்க, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் நம்ம எங்கடா கூப்பிட்டு போகிறது பிள்ளைங்கள அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். நம்ம ஊர் பக்கத்துலேயே இந்த மலர் கண்காட்சி நடக்குது இல்லையா, அதனால நம்ம இதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோங்க. அதோட இந்த சூரியகாந்தி பூவு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த அந்த சூரியகாந்தி பூக்கள் மாதிரி எவ்வளோ அழகாக வச்சு வளர்த்து இருக்கிறாங்க பாருங்கள். சரிங்க, நம்ம கோடை காலத்துக்கு அதிக செலவில்லாமல் நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள குமுளின்ற ஊர்லேயே இருக்கிற இந்த மலர் கண்காட்சியை நாம் எல்லாருமே தொடர்ந்து பார்த்துட்டு வருவோங்க. நன்றி, வணக்கம்.